என் அவையை வணங்கி என் அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி இப்பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். நாம் எல்லாரும் குடும்பம் என்ற கட்டமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் குடும்ப தலைவராக தந்தை பணிபுரிந்தார். தாய் வீட்டு வேலையெல்லாம் சிறப்பாக கவனிச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தை ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் குழந்தைங்க கூட நேரம் செலவிடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எனவே நம் இரு அணியினரும் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, ஒரு குழந்தையின் கல்வி வளர்ச்சிக்கு அதிகம் பங்காற்றுவது தாயா தந்தையான்னு தான். தந்தை அணியிலிருந்து செல்வி அஷ்னிகா அவர்கள், செல்வன் டெரில் அவர்கள், செல்வி ஜெனிலியா ஜெனிஃபர் அவர்களும், தாய் அணியிலிருந்து செல்வி நீஹா அவர்கள், செல்வன் பென்ஃபின் அவர்கள், செல்வி அமீரா ஜோன்ஸ் அவர்களும் பேச வந்திருக்காங்க. முதலாவதாக தந்தை அணியிலிருந்து செல்வி அஷ்னிகா அவர்களை பேச அழைக்கிறேன். துள்ளி திரியும் பருவத்தில் எந்த துடுக்கெடுப்பே பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் தந்தையாகிய பாதகனே. நடுவர் அவர்களே, இந்த பாடலோட கருத்து என்னன்னு தெரியுமாங்கய்யா? எனக்கு எதுக்குமா வம்பு? ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும் இல்ல ஒரு பெண் பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கு கல்வி கொடுத்து வளர்ச்சி கொடுத்து தரம் உயர்த்தி தர மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அப்பா தாங்கய்யா. ஐயா, அந்த காலத்துல என்னங்கய்யா நடந்தது? பிள்ளைங்கள் எல்லாம் யார் வளர்த்தா? செவிலி தாய் தானே வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு செல்லு தான் வளர்க்குது. ஆமாம், சங்க இளைஞரில் செவிலித்தாயெல்லாம் வருவாங்க. பெற்றெடுத்த தாயை நற்றாயினும் வளர்ப்பு தாயை செவிலித்தாயினும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்குள்ள பெண்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? அன்றைய காலத்தில் தாய் தன் குழந்தை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு காக்காவை காட்டியும் நிலாவை காட்டியும் சோறு ஊட்டினா. ஆனா இன்னைக்கு எந்த வீட்லயாச்சும் இப்படி நடக்குதாங்க ஐயா? ஐயா, நான் ஒரு நாள் ட்ரெயின்ல போயிருந்தேன். என் பக்கத்துல ஒரு அம்மா அப்பா அவங்க குழந்தையோட பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அப்பாட்ட சொல்றாங்க, அலர்ட்டா இருந்துக்கோங்க, குழந்தை அழுதுச்சுன்னா பிளாஸ்க்ல பால் இருக்கு, அதை கப்ல ஊத்தி வடிகட்டி கொடுத்துருங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு. இதுலயே தெரியலையா ஒரு தந்தையின் பங்கை பற்றி? இதுக்கு ஒரு பட்டிமன்றம், அதுக்கு ஒரு நடுவர் வேற. ஐயா, அந்த காலத்தில் இருந்தது போல் பிள்ளை வளர்ப்பு என்பது அம்மாக்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லைங்கய்யா, அப்பாக்களும் சேர்ந்து தான் செய்யறாங்க. உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், அப்பாவை பிடிக்காத பெண்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஏன் தெரியுமா எல்லா பெண்களுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்குது? தன் மகள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஊக்கப்படுத்தி பாராட்டுறவர் தாங்க அப்பா. ஒரு மக முதல்ல புதுசா ஒரு உணவு பண்ணி அதை ஆசையோடு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறா. அப்பா அதை சாப்பிட்டுட்டு ஆனந்த கண்ணீர் சிந்துறாராம். அந்த கண்ணீருக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கலாம். ஆனா அந்த உணவு எந்த சுவையில் இருந்தாலும் சரி, இல்ல சுவையே இல்லாட்டியும் சரி, அதை பாராட்டி ஊக்கப்படுத்துறவர் தாங்க அப்பா. ஒரு சாதாரண பெண்ணை கூட சரித்திர பெண்ணாக மாற்றும் திறனையும் தன் நம்பிக்கையும் கொண்டவன் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒரு தந்தை தான் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மாவோட அன்பை நாங்க குறை சொல்லல, ஆனா அப்பா கிட்ட இருக்கிற அந்த சாய்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் அம்மாட்ட கொஞ்சம் குறைவா இருக்கு. 8 இட்லி திங்கிறான்னா 10 தின்னுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா அப்பா 6ஓட நிறுத்து, அப்பதான் அறிவு வளரும் சொல்வாரு. இப்படிப்பட்ட ஒரு தந்தையின் கண்டிப்பு இல்லாமல் ஒரு பிள்ளை ஜெயிச்சதா வரலாறே இல்லைங்க. உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? ஒரு தந்தையின் கை. வறுமையில் வாடினாலும் அடிவயிறு காய்ந்தாலும் உயரத்தின் உச்சத்தை தொட்டவன் பாரதி. அதே ஸ்தானத்தில் தான் தந்தைமார்கள் வீட்டிலே இருந்து தாக்குதலை கூட தாங்குதலாக பக்குவப்படுத்தி கொண்டு தன் பிள்ளையின் வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் என்று பாடுபடுகிறவர் தந்தைதான். எனவே ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில், முக்கியமாக கல்வி வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிக்கிறவர் தந்தையே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, சிறப்பாக பேசுனாங்க. எதிரணியை பார்த்தா கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி தான் தெரியுது. சரி, பார்ப்போம். அடுத்ததாக செல்வி நீஹா அவர்களை தாய் அணியிலிருந்து பேச அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இங்கே இருக்கும் தந்தைமார்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், காலையில் எழும்பி சமைக்கிறதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? அம்மா தானே. அப்பா நான் ஃபீஸ் கேட்டோமா, பசங்க கேட்டதை வாங்கி கொடுத்தோமா, போர் அடித்தா மொபைல் பார்த்தோமா அப்படின்னு இருப்பாங்க.
ஐயா ஒரு நிகழ்வு சொல்கிறேன் கேளுங்க. பிரக்யானந்தாவும் கால்சனும் நார்வேல செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த அறைக்கு வெளியே அவங்க 2 பேரோட தாய்மார்களும் காத்து கொண்டு இருக்காங்க. இது ஒரு புகைப்படமாக வெளிவருது. இந்த புகைப்படத்தை பார்த்து ஒரு கவிஞர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? உள்ளே 2 மகன்கள், வெளியே 2 அம்மாக்கள், அப்பாக்கள் சம்பாதிக்கின்றனர் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது நடுவரையா? ஏதோ அப்பாக்கள் சம்பாதிக்கிறாங்கன்னு புரியுது. அப்பாக்கள் சம்பாதிக்கிறாங்க தான், ஆனால் அம்மாக்கள் தான் குழந்தைகளை சாதனையாளர்கள் ஆக்குறாங்க. சம்பாதிச்சா மட்டுமே போதுமாங்க ஒரு குழந்தைய சாதனையாளர் ஆக்குறதுக்கு? இவ்வுலகில் எங்கு அலைந்து திரிந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே இடம் அம்மாவின் கருவறை. இது மட்டுமா? அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இதிலே ஒரு அன்னையை தான் முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கலையும் தாய்மார்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி நீஹா அவர்கள் தனது அணிக்கு தரமான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்ததாக தந்தை அணியிலிருந்து செல்வன் டெரில் அவர்களை பேச அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். ஒரு அம்மா ஒரு குழந்தைய 10 மாசம் சுமக்கிறாங்க, உண்மைதான். ஆனா தான் மனசுலையும் தோல்லையும் போட்டு சுமப்பவன் யாரையா? தந்தையாக தானே இருக்கிறார். ஒரு குழந்தை பசிச்சா யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கும்? அம்மா கிட்ட தானே. அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு இந்த பிள்ளை என்னைக்கா சொல்லும்? அப்பாடான்னு சொல்லும். இதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமாயா? ஒரு அப்பா காட்டிலையும் வயல்லையும் உழைச்சி சேர்த்து வச்ச காசு வச்சுதான் அம்மா சாப்பாடு போடுறாங்கன்றது புரிகிறது. அடுத்ததா ஒரு அம்மாவுடைய பாசம் பிள்ளைக்கு எடுத்து ஒரு நிகழ்வு சொல்லுறேன் கேளுங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியாம பையன் கேட்டான்னு 2.5 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பையன் பைக்கை வேகம் ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான். அப்புறமா தான் அப்பாவுக்கு உண்மை தெரியுது. ஒரு அம்மாவுடைய பாசம் பிள்ளைக்கு எடுத்தது. அம்மாவுக்கு எந்த வயசுல எது வாங்கி கொடுக்கணும்னு தெரியல. இதுவே ஒரு அப்பாவா இருந்தா அந்த நேரம் அவனை கண்டிச்சு திருத்தி நல்வழிப்படுத்தி இருப்பாங்க. எனவே ஒரு குழந்தையின் அனைத்து வளர்ச்சி நிலையிலும் முக்கிய இடம் பெறுவது தந்தையாக தான் இருக்கிறேன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வன் டெரில் அவர்கள் பல உண்மை நிகழ்வுகளை கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க. அடுத்ததாக தாய் அணியிலிருந்து பேசுவதற்கு செல்வன் பென்ஃபின் அவர்களை அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, என் எதிரணியெல்லாம் நல்லா தான் பேசினாங்க. நானும் அதை ரசித்தேன். ஐயா எனக்கு முன்னாடி சொன்ன பதர் சொன்னாங்க, ஒரு அப்பாவுக்கு தெரியாம அம்மா பையனுக்கு 2.25 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். இது கூட தெரியலன்னா அவர் எப்படி ஒரு சிறந்த அப்பாவா இருக்க முடியும்? அவர் எப்படி ஒரு சிறப்பான பிள்ளையை உருவாக்க முடியும்? நடுவர் அவர்களே, ஒரு உண்மையான நிகழ்வு சொல்றேன் கேளுங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு அம்மா 30 வருஷமா துப்புரவு பணியாளராக பணியாற்றி வராங்க. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன பிரிவு உபசரிப்புலாம் நடத்தணும்னு முடிவெடுத்தாங்க. அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கலெக்டர் வராரு, ஒரு டாக்டர் வராரு, ஒரு இன்ஜினியரும் வராரு. அந்த இன்ஜினியரும் அந்த டாக்டரும் அந்த கலெக்டரை பேச கூப்பிடுறாரு. அந்த கலெக்டரும் பேசுறாரு. அந்த கலெக்டரும் சரின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் இந்த அம்மாவை ஒரு துப்புரவு பணியாளராக தான் தெரியும். ஆனால் இவங்க இளம் வயதிலே இவங்க கணவரை இழந்தவங்க. அதனால இந்த துப்புரவு பணியை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க 3 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனவங்க. இதில் ஒருத்தர் தான் இந்த டாக்டர், அப்புறம் இந்த இன்ஜினியர், அப்புறம் இந்த கலெக்டர். இப்போ நாங்கள் 3 பேருமே மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா கிட்ட இனிமேல் இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, கஷ்ட காலத்தில் இந்த வேலை தான் சோறு போட்டுச்சு, அதனால இந்த வேலையை விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன புரியுது நடுவர் அவர்களே? ஒரு தாய் தான் தன் பிள்ளையை சிறந்த சாதனையாளர்களாக மாற்றுகின்றாள் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனது கருத்தை ஆணித்தரமாக பென்ஃபின் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அடுத்ததாக தந்தை அணியிலிருந்து பேசுவதற்கு செல்வி ஜெனிலியா ஜெனிஃபர் அவர்களை அழைக்கிறேன். இங்கு வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது முத்தான வணக்கங்கள். பசிக்கும் முன்னே உணவளிப்பவள் தாய், ஆனால் விழும் முன்னே கை கொடுப்பவர் யார் தெரியுமா? அது என்றுமே தந்தையாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நற்பண்புகளுடைய தந்தையை பற்றி குறைவாக பேசுறது சிலருக்கு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் போய்விட்டது. ஐயா, என்னோட அப்பாவை பற்றி ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னோட அப்பா ஒரு மிலிட்ரி மேனுங்க. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் 15 வருஷமாக மிலிட்ரியில் இருந்தேன். அங்கே தேசத்துக்காக இரவும் பகலும் உழைச்சேன். ஆனால் நாங்கள் முன்னேறணும், எங்கள் வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கஷ்டத்தை கூட எங்ககிட்ட காமிச்சிக்காம சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க.
இதையெல்லாம் நினைக்கும் போது ஈன்று புறம் தருதல் தன் கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு புறநானூற்று 2000 வருஷங்களுக்கு முன்னாடி புலவர் அப்பாவோட உயர்வான உழைப்பை பற்றி சும்மா வாயா சொன்னாரு. ஐயா, ஒரு தாயானவள் அவளோட குழந்தைக்கு உணவு, பாசம், கல்வி இதையெல்லாம் ஊட்டி வளர்த்தாலும் தன்னம்பிக்கை, உழைப்பு, தைரியம், எழுச்சி என இதையெல்லாம் உணர்வூட்டி வளர்ப்பது ஒரு தந்தையாகத்தான் இருக்க முடியும். உளிப்படாத எந்த பாறையாவது சிலையா இருக்கா சொல்லுங்க? இல்ல, வலி பொறுத்த பாறைகளே சிலையாக மாறுகின்றன. நம்ம ஒரு சிறந்த மனிதனாக உருவாக நமக்குள்ள இருக்கிற சில தீய குணங்களை மாற்றணும். அத கண்டிப்பால் சில நேரம் ஒரு வில்லனாக தெரியும் தந்தை அவரோட உளி போன்ற வார்த்தைகளால் செதுக்கி எடுப்பதால் தான் ஒரு சிறந்த மனிதன் உருவாகிறான். ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். தான் அன்று தேச விடுதலைக்காக சிறையில் இருந்த காலத்துல தினமும் தன்னோட மகளுக்கு கடிதத்தை எழுதி கொண்டு வந்தார் ஒரு அப்பா. சாதாரணமா ஒரு கடிதம்னா என்னையா எழுதுவோம்? நான் இங்கு நலம், நீ அங்கு நலமா, அப்படிதானமா எல்லாரும் எழுதுவோம். ஆமா, ஆனா இந்த தந்தை உலக வரலாற்றை தன் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறார். அவர் எழுதிய கடிதத்தை படித்துதான் பிற்காலத்தில் இந்திய தேசத்தின் மிகப்பெரிய நாற்காலியாம் பிரதமர் பதவியில் உட்கார்ந்த பெருமை அன்னை இந்திரா காந்திக்கு என்றார். அதை எழுதியவர் மனிதகுல மாணிக்கம் ஜவஹர்லால் நேருவே சேரும். இதை விட என்ன உதாரணம் சார் வேணும் உங்களுக்கு ஒரு அப்பாவை பத்தி? அப்பா, எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலே சும்மா அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, வாழ்க்கையில படாத கஷ்டம் இல்ல. நீ ஆனா நல்ல துணி போட்டதில்ல, நீ ஆனா பிறந்ததுனால உன்னால அழுவு கூட முடிஞ்சதில்ல. பந்தாவா நான் சுற்ற அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, என்னை பத்திரமா பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா எந்த உறவே ஆனாலும் அப்பாவின் உறவுக்கு அப்புறம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தனது தந்தையே கண்முன் நிறுத்தி பல சான்றுகளையும் கூறி தனது அணிக்கு வலு சேர்த்துள்ளார்கள் செல்வி ஜெனிலியா ஜெனிஃபர் அவர்கள். அடுத்ததாக தாய் அணியிலிருந்து பேசுவதற்கு செல்வி அமீரா ஜோன்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அன்பிற்கான போட்டியில் அன்னைக்கும் தந்தைக்கும் என்றைக்கும் முதலிடமே. ஆனால் வாழ்வில் வளர்ச்சி என்றெல்லாம் வரும்பொழுது அதற்கு பெரிதும் உதவுபவர் தாயா தந்தையா என்ற எண்ணத்தின் உதயமே இப்பற்றி மண்டத்தின் ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. ஒரு தாயானவள் அத்தனை உறவுகளின் வடிவங்களையும் எடுத்துவிட முடியும். ஆனால் ஒரு தாயின் இடத்தை எந்த உறவாலும் நிரப்ப இயலாது. கல்வி ஒருவர் வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. அதனை பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் அதிகம் மெனக்கெடுவது அம்மாக்கள் தான். நடுவர் அவர்களே, அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு டெஸ்ட்னா நைட்டு ஃபுல்லாக இருந்து படித்து கொடுக்க தரலனா டியூஷன் கொண்டு விட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சடான்னு சொல்லி வழி அனுப்புறது யாருங்க ஐயா? அம்மா தானே. சரி, கல்வி மட்டுமே ஒருத்தனோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்துறாது இல்லையா? அது கூட வேண்டியது என்னன்னா, யாரையும் எதிர்பார்க்காம தன் வேலையை தானே பார்த்துக்கிற சுயமரியாதை, தன் குழந்தைகளை பொத்தி வளர்க்குற பாதுகாப்பு இயல்பு, வெளி வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் பார்த்து லைஃப்பை பேலன்ஸ் பண்ற அழகு. இந்த விழுமியங்கள் எல்லாம் ஒரு சாதாரண பொண்ணு கிட்ட இல்லாம போகலாம், ஆனா ஒரு நார்மலான நல்ல அம்மா கிட்ட கண்டிப்பா இருக்குங்கய்யா. எனக்கு முன்னாடி வந்த சகோதரி சொன்னாங்களே, ஈஞ்சப்புறம் தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு. புலவர் தெளிவா தானங்கயா சொல்லியிருக்காரு. புலவர் என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்கம்மா. ஈன்றப்புறம் தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. இப்படி எல்லாருக்கும் கடன் கடன் முடிஞ்சதே. ஆனா அம்மாக்கு மட்டும் என்னென்ன வந்தது? ஈன்றப்புறம் தருதல் என் தலைக்கடனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்து கொடுக்கிறது என்னோட முதல் கடன்னா அப்பா சான்றோனாக்காவிட்டாலும் அம்மா சான்றோனாக்குவாங்கன்னு தானே அர்த்தம். இதையெல்லாம் அம்மாவை உயர்த்தி பேசணும், அப்பாவை குறைச்சி பேசணும்னு பேசல. அம்மாவின் உடனிருப்பு தரும் மொத்த பாதுகாப்பு உணர்வையும் அப்பாவின் ஒரு சில வார்த்தைகள் மூலம் நாம் பெற்றுவிட முடியும். ஆனால் வாழ்வில் முன்னேற்றம் என்று வரும் பொழுது தன் உடலாலும் உள்ளத்தாலும் உழைப்பாலும் உறவாலும் கவனத்தாலும் கவனிப்பாலும் ஊட்டும் உணவாலும் அளிக்கும் மருந்தாலும் ஒரு தாய் துணை நிற்பது போல் எந்த உறவாலும் இருக்க இயலாது என்பதுதான்
நிதர்சனமான உண்மை. அவள் ஊட்டிய தாய்ப்பால் இன்னமும் ரத்தத்தில் உள்ளதடி. அவள் கூறிய அறிவுமொழி இன்னமும் காதினில் கேட்குதடி. அவள் தந்த நம்பிக்கையோ இன்னமும் உயரத்தில் ஏற்றுதடி. நன்றி, வணக்கம். பல இலக்கிய வரிகளை சான்றாக கூறி தனது கருத்தை அள்ளி வீசி சென்றுள்ளார்கள் செல்வி அமீரா ஜோன்ஸ் அவர்கள். 2 அணியினருமே தகுந்த உதாரணங்களோடும் சான்றுகளோடும் சிறப்பாக பேசினாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நானும் தள்ளப்பட்டிருக்கேன். நடுவர்னா அந்த வேலையை சிறப்பாக செய்கிறது தானே முறை. ஒரு வீட்டில் சமைச்சு கொடுத்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது தாயாக இருந்தாலும் சம்பாதிப்பது தந்தையாகத்தான் இருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தை 2 பேருமே வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க. சமைக்கிறது மட்டும் பல நேரங்களில் ஹோட்டல்காரனாக தான் இருக்கான். இது இன்றைய நகர்ப்புறங்களில் ஒவ்வொருவருடைய நிலைமை. கிராமப்புறங்களில் சில மாறுபாடு இருக்குது. ஒரு அப்பாவுடைய உயர்வை சொல்லும் பொழுது ஒரு அப்பாவுடைய தியாகம் ஒரு குழந்தையோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அப்பாவுடைய காயத்தை ஒரு குழந்தையால் உணரவே முடியாது. ஒரு அப்பாவுடைய கண்ணீரை ஒரு குழந்தை பார்க்கறதே கிடையாது. இதெல்லாம் உண்மைதான். ஒரு அம்மாவுடைய உயர்வை சொல்லும் பொழுது ஒரு தாயின் வயிற்றில் உள்ள கருவினிலேயே ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறது என்பது உண்மைதான். பிரகலாதன் போன்ற பலர் தன் தாய் வயிற்றிலேயே படிக்க ஆரம்பித்ததாக இலக்கியம் சொல்லுது. ஆபிரகாம் லிங்கம் என்ன பதிவு செஞ்சிருக்கிறாருன்னு தெரியுமா? எனக்கு ஏதேனும் நல்ல குணம் இருக்கும் என்றால் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று பதிவு செஞ்சிருக்கிறாரு. செல்வன் பென்ஃபின் அவர்கள் சொன்னாங்க, தன் 3 மகன்களை படிக்க வைப்பதற்கு தன் தாய் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு. அதுவே அந்த நிலையில் ஒரு தந்தை இருந்திருந்தால் அந்த 3 மகன்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். ரொம்ப சிரமமாக இருந்திருக்காது. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், சுகமாக இருந்திருக்கும் அந்த தாய்க்கு அந்த 3 மகன்களை படிக்க வைக்கிறது. எனவே தாய் தந்தை இருவரும் இணைந்து செயல்படும் பொழுதே ஒரு குழந்தையின் கல்வி வளர்ச்சி மேம்படுகிறது என்பதை தீர்ப்பாக கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.